Hi students, welcome to Whiteboard Tamil. It's time to learn best. Question: Give the Python code to find minimum among the list of 10 numbers. இப்போ ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற 10 நம்பர்ஸில் மினிமம் வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நம்மளை வந்து என்ன பைத்தான் கோடு வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து அந்த கோடை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஈஸியாக வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் எம்டி லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம். கிரியேட்டிங் எம்டி லிஸ்ட் லெஸ் ஈக்குவல் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசர்ட் வந்து நம்ம வந்து இப்போ 10 நம்பர்ஸ் வாங்கணும். ஓகேவா? இப்போ யூசர்ட் வந்து 10 நம்பர்ஸ் வாங்கணும். இப்போது உங்களுக்கு எத்தனை நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். அதுக்காக இங்கே வந்து கவுண்ட் ஈக்குவல்ட் நம்ம வாங்க போகிற இன்புட் வந்து இன்டீஜர். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரன் பண்ணும்போது என்டர் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. இங்கே நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா 10 நம்பர்ஸ் அந்த நம்மளுக்கு வந்து கெட் பண்ணணும். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 10 கொடுத்தாச்சு. இந்த 10 நம்பரை வந்து நமக்கு வந்து லிஸ்ட்டுக்குள்ளே போடணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக் ஆஃப் கோடை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 10. ஸோ 10 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா 1 2 3 4ன்னு நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த 10 இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து கெட் பண்ணுதோ அதோடு வந்து அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப்பில் நம்ம வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் n in range of count number equal int of input of enter number. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1 to 10 கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து என்னாகும் அப்படின்னா இப்போ 1 கொடுத்துருக்கோம். இந்த 1 வந்து 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3. இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்லாம் வந்து என்னாகும் ஒரு லிஸ்ட்டில் எண்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா லிஸ்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் நம்பர். இந்த நம்பர் வந்து என்னாகும் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 10 நம்பரே வந்து கெட் பண்ணியாச்சு. இந்த நம்பரில் வந்து மினிமம் வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது மின் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து மின் ஆஃப் இந்த லிஸ்ட்குள்ளே தான் நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம் 10 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 10 நம்பர்ஸில் இருக்கிற மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மின் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வரணும் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு மின் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கால் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வந்துடும். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் 1 அப்படி சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு இதே வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி 2 மார்க்கில் வந்து எப்படி இப்போ மினிமம் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா, இதே வந்து மேக்ஸிமம் நம்பர் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு 10 நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சேம் இதே கோடு தான். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் பிரிண்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட்டுக்கு பதிலாக பிக்கஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இஸ்ன்னு போட்டுட்டு மின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக மேக்ஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பெரிய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.